இந்தியாவுக்கு வந்து முதல் ஐரோப்பியர்கள் போர்ச்சுகீஸ் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்தியாவை விட்டு கடைசியாக வெளியே போனவங்களும் அவங்க தான். ஆனால் அவங்க எதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊரில் பயங்கரமான குளிராம். அதனால இங்கே இருக்க இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஏலக்காய், மிளகு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட்டியை போட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்க. ஸோ அவங்க எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க, எப்படி கையோங்கி இருந்த அவங்களுடைய ஆட்சியானது வீழ்ச்சி அடையுது, பிரிட்டிஷர்ஸினுடைய கைக்கு ஆதிக்கம் எப்போ போகுது, எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. அப்போ இந்தியாவில் நடந்துட்டு இருந்த வர்த்தகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிலம் பகுதியாகவோ அப்படி இல்லைனா கடல் ரீதியாகவோ நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி நடக்கிற வர்த்தகங்கள் எல்லாத்துலேயுமே நடுவில் இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அரேபியர்களுடைய ஈடுபாடு அப்படிங்கிறது இருந்தது. இப்போ இந்த அரேபியர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் கிடைக்கக்கூடிய இந்த மசாலா பொருட்களை அதிக விலைக்கு ஐரோப்பியர்களுக்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டர்க்கியில் இருக்க இஸ்தான்புல் தான் அப்பத்தி கான்ஸ்டன்டைன் போல் இந்த ஏஷியாவையும் யூரோப்பையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது. அதனால ஐரோப்பியர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஏன் இவங்க கிட்ட அதிக காசு கொடுத்து இந்த டாக்ஸ் அப்படிங்கிற பேர்லாம் அதிகமாக கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ நம்ம ஏன் அதிகமான காசு நம்ம கொடுத்து வாங்கணும், நம்மளே டைரெக்டாக ஒரு கடல் வழியை கண்டுபிடிச்சி இந்தியா கூட டைரக்டாக வர்த்தகம் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதன்படி பர்த்தலோமியோ டயஸ் அப்படிங்கிறவர் 1488 இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த கடல் வழி பயணத்தை மேற்கொள்றாரு. அவர் வெற்றிகரமாக சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும், கேப் ஆஃப் குட் ஹோப் வரைக்கும் வந்துடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் துரதிருஷ்டவசமாக அந்த பயணத்தை அவரால் மேற்கொள்ள முடியல. அந்த பயணம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கு அடுத்து 10 வருஷம் கழிச்சு 1498 வாஸ்கோ ட காமா அவருடைய புகழ்பெற்ற பயணத்தின் மூலமாக கேப் ஆஃப் குட் ஹோப்பை கடந்து அதுக்கப்புறம் அரேபியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த நிலப்பகுதிகள் எல்லாத்தையும் தவிர்த்து கடல் வழியாகவே இந்தியாவுக்கான வழியை கண்டுபிடிச்சிடுறாரு. கேலிக்கட்டுக்கு வந்து சேர்றாரு. அந்த சமயத்தில் கேலிக்கட் ஆட்சி செஞ்சுட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜமோரியன் அப்படிங்கிற ஒரு ஹிந்து ராஜா. இப்போ இந்த ராஜா வந்துட்டு என்ன பண்றாருன்னா, வாஸ்கோ ட காமாவை நல்லபடியாக வரவேற்கிறாரு. ரொம்பவே நட்பாக தான் பழகுறாங்க. இப்போ வாஸ்கோ ட காமா என்ன பண்றாரு, ரிட்டர்ன் போனதுக்கு அப்புறம் 2வது முறை இந்தியாவுக்கு வரும்பொழுது ஜமோரியன் ராஜாவை தோக்கடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்த வர்த்தக கட்டுப்பாட்டை தன் கைவசம் ஆக்கிக்கிறாங்க. வாஸ்கோ ட காமாவை பின்பற்றி பிரான்சிஸ்கோ அல்மைதா இந்தியாவுக்கு வராரு. இவர் தான் போர்ச்சுகீஸினுடைய இந்தியாவில் வந்த முதல் ராஜ பிரதிநிதி அப்படின்னு சொல்லலாம். இவர் ப்ளூ வாட்டர் பாலிசியை பின்பற்றாரு. அதாவது என்னன்னா, இந்த கடல் வழி வர்த்தகம் இருக்கல, இதை மோனோபாலிஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருந்தார். இந்த நிலப்பரப்பை கைப்பற்றுறதை காட்டிலும் இந்த வர்த்தகத்தின் மேலே தான் அவருடைய கவனமானது இருந்தது. அதில் அவர் வெற்றியும் பெற்றுறார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அரேபியர்களை இந்த கடற்படையிலிருந்து வெளியேற்றிட்டு இவருடைய கடற்படையை ஸ்ட்ராங் ஆக்க ஆரம்பிக்கிறாரு இந்தியாவில். பிரான்சிஸ்கோ அல்மைதாவை பின்பற்றி அல்புகர்கியோ அப்படிங்கிறவர் 1510 வராரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, விஜயநகர ஆட்சியில இருந்த கிருஷ்ணதேவராயனுடைய உதவியோட பிஜாப்பூர்ல இருந்து கோவாவை கைப்பற்றி எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த சதி ஒழிப்பு, பள்ளிகளை நிறுவுறது அண்ட் ஹிந்துக்களை வந்துட்டு சிப்பாய்களா சேர்க்கறது, இந்த மாதிரியான இந்த சமூக சீர்திருத்தங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க அங்க ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா, ஆர்மி மென்ஸ், போர்ச்சுகீஸினுடைய ஆர்மி மென்ஸ் எல்லாம் இங்கே இந்தியாவில் இருக்க பெண்களை திருமணம் செய்யறதுக்கு ஊக்குவிக்கிறாரு. அல்புகர்கியோவை தொடர்ந்து நினோடா சுன்ஹா அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வராரு. இவர் என்ன பண்றாருன்னா, கேலிக்கட்ல இருந்து அவங்களுடைய தலைநகரை கோவாக்கு மாத்துறாரு. அதுக்கப்புறம் 1961 இந்தியா ஆபரேஷன் விஜய் அப்படிங்கிற ஒன்று பண்றாங்க. 1961 போர்ச்சுகீஸை இங்கிருந்து வெளியவும் அனுப்புறாங்க. அவங்களும் வெளியே போயிடுறாங்க. இப்போ போர்ச்சுகீஸ் எப்படி வெளியே போனாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆனால் எதனால அவங்களுடைய ஆதிக்கமானது குறைஞ்சது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இதுக்கு சில காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியியல் காரணம். இது என்னன்னா, போர்ச்சுகீஸ் என்ன பண்றாங்க, 1500s பிரேசில் அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பை கண்டுபிடிக்கிறாங்க. இது என்னன்னா, இந்தியா மாதிரியே சில கால நிலைமைகளை கொண்டு இருந்தது. அதே மாதிரி இந்தியாவை விட பிரேசில் அவங்களுக்கு ரொம்பவே கிட்ட இருந்தது. அதனால போர்ச்சுகீஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்தியா மேல கவனம் செலுத்துறத அப்படியே பிரேசில் மேல மாத்த ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, மத ரீதியான காரணம். போர்ச்சுகீஸ் பாத்தீங்கன்னா மத சகிப்பின்மை கொள்கையை பின்பற்றுறவங்க. அதுவும் இல்லாம நிறைய பேர் இந்த மதம் மாற்றம்லாம் வற்புறுத்தி மதம் மாற செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு நீதிமன்றத்தெல்லாம் அமைச்சு 40,000 பேருக்கு மரண தண்டனை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதனாலேயே இவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகளும் விருப்புகளும் சம்பாதிச்சிடுறாங்க. மூன்றாவது காரணம் பார்த்தீங்கன்னா, வர்த்தகம் மற்றும் கடற்படை சார்ந்த காரணங்கள். இப்போ என்ன ஆகுது, இவங்க வந்து இந்த சீக்ரெட் பாலிசிஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி சில சீக்ரெட் பாலிசிஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போர்ச்சுகீஸினுடைய சில தனியார் நிறுவனங்கள் அதனுடைய அரசாங்கத்தின் ஆதரவோட இந்த கடற்கொள்ளையர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ போர்ச்சுகீஸ் கட்டாஸ் அப்படிங்கிற ஒரு பாலிசியுமே கொண்டு வராங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ் மாதிரி. கடற்வழி வர்த்தகம் செய்கிற யாரா இருந்தாலுமே இந்த கட்டாஸ் அப்படிங்கிற ஒரு
பாஸை கோவாவில் இருக்க போர்ச்சுகீஸ் அதிகாரிகள் கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும். அப்படி யாராவது இந்த கட்டாஸ் அப்படிங்கிற பாஸை ப்ரொடியூஸ் பண்ண மறுக்கிறாங்க, இல்லை ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னா அவங்களுடைய கப்பல்களில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே கடத்தி கொண்டு வந்த பொருட்கள் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டு அதை மொத்தமாக பறிமுதல் செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு உரிமை இருந்தது. இப்போ இந்த பாலிசிஸால் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே லோக்கலில் இருக்க வர்த்தகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆதரவை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. 4வது பார்த்தீங்கன்னா அரசியல் காரணம். 1612 போர்ச்சுகீஸ் பேட்டில் ஆஃப் ஸ்வாலியில் ஆங்கிலேயர்கள் கிட்ட தோற்று போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மராத்தாஸ் கிட்ட பேட்டில் ஆஃப் வாசிலையும் தோற்று போயிடுறாங்க. இது என்ன ஆகுது, அவங்க ஏற்கனவே ஊழல் மிகுந்தவங்களாக இருந்தாங்க, இப்போது அவங்க திறமையற்றவர்களாகவும் பார்க்கப்பட்டாங்க. இப்போது ஸ்பெயினும் போர்ச்சுகீஸும் என்ன பண்ணுறாங்க, ஒரு யூனியனாக மாறுறாங்க. இதனால் இன்னும் என்ன ஆகுதுன்னா, இந்தியாவில் இருந்த ஸ்பெயின் எதிரிகளும் டச்சும் பிரிட்டிஷும் ஒன்று சேர்ந்து அவங்கள போருக்கு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன ஆகுது, போர்ச்சுகீஸினுடைய ஆதிக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இந்த சமயத்தை சரியாக பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் போர்ச்சுகீஸ் முதல்ல உள்ளே வந்து அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க வெளியே போய் எப்படி அவங்களுடைய ஆதிக்கம் குறைஞ்சுது அப்படிங்கிற ஒரு கதை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எந்த மாதிரியான பதிவுகள் போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேட்டதற்கு நன்றி.